بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن لم تفعلوا ولن تفعلوا فاتقوا النار التي وقودها الناس والحجارة أعدت للكافرين صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்பொழுது உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்த ஆயத்தினூடாக அல்லாஹ் சொல்லுகிறான். இதற்கு முந்தின ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், முடியுமாக இருந்தால் இந்த குர்ஆனை போன்ற இந்த குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய சூறாக்களை போன்ற ஒரு சூறாவை முடியுமாக இருந்தால் கொண்டு வாருங்கள். فإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله. இது மாதிரியான ஒரு சூறாவை கொண்டு வாங்கோம். குர்ஆனை கொண்டு வர வானம், 10 சூறாக்கள் வானம், ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உங்களுடைய வாதத்தில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், முடியுமாக இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சவால் விட்டு சொல்லுகிறான். ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் அவ்வாறு செய்யவில்லையாயின் நீங்கள் ஒரு போதும் அவ்வாறு செய்ய மாட்டீர்கள். இன்றைக்கு இது உங்களால் சாத்தியம் இல்லைண்டா, இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட காலம் இலக்கியத்தில் உச்சத்தை தொட்ட காலம், அரபு இலக்கியத்தில் உச்சத்தை தொட்ட காலம். இந்த காலத்தில் உங்களால் இது முடியாது என்றிருந்தால் இதற்கு பிறகு எந்த காலத்திலும் இது உங்களால் முடியாது. இன்றைக்கே முடியாது, இனி என்றும் முடியாது. ஃபஇல்லம் தஃஅலு வலன் தஃஅலு, நீங்கள் செய்வதாக இருந்தால் இன்றைக்கு தான் செஞ்சிருக்கணும். ஏண்டா நீங்கள் அரபு இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் உச்சத்தை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கே உங்களால் முடியாவிட்டால் இதற்கு பிறகு இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி முடியும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடியாது என்பதை நிரூபித்து விட்டான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபத்தகுன்னார், நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். இந்த குர்ஆனை நிராகரிப்பது என்பது நரகத்துக்கு போவதற்கான வழி. நரகம் என்றால் என்ன தெரியுமா? அதனுடைய விறகு, அல்லத்தி வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அதனுடைய விறகு கட்டைகளாக இருக்கப் போவது மனிதர்களும் கற்பாறைகளுமாகத்தான் இருக்கும். மனிதர்களும் பாறைகளும் தான் அதனுடைய எரிபொருளாக இருக்கப் போகிறது, விறகுகளாக இருக்கப் போகிறது. அப்படிப்பட்ட நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். குர்ஆனை பொய்ப்பிக்கிறீங்களா? குர்ஆனில் உங்களுக்கு சந்தேகமா? குர்ஆனில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லத்தி, எப்படிப்பட்ட நரகம் என்றால் வகூதுஹா, அதனுடைய எரிபொருளாக இருக்கக்கூடியது, அதனுடைய பிறகுகளாக இருக்கக்கூடியது, அன்னாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களுமாகத்தான் இருக்கும். அது யாருக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் தெரியுமா? உஇத்தத் லில் காஃபிரீன், நிராகரிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அதனை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஒருவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறார், குர்ஆனை நிராகரிக்கிறார், அவரும் நிராகரித்தவர் தான். இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன், கடவுள் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன், கடவுள் சக்தி அனைத்தை விடம் அனைத்துக்கு மேல் என்பதை நம்புகின்றேன். ஒருவர் அப்படி நம்புகிறார், ஆனால் குர்ஆனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏற்றுக்கொண்டவராக முஃமினாக ஆக முடியாது, இறை விசுவாசியாக ஆக முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், உஇத்தத் லில் காஃபிரீன், நிராகரிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு அது ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தது சொல்லுகின்றான், குர்ஆனில் எங்கெல்லாம் எச்சரிக்கை என்று சொல்லி கொண்டு வருமோ அதனை அடுத்து பெரும்பாலும் நன்மாராயமாக கொண்டு வந்துவிடும். நன்மாராயம் அல்லாஹ் சொல்லுவான்,
வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்ட நிலையில் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு, நற்கர்மங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நபியே நாயகமே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். எச்சரிக்கை செய்தீர்கள் நிராகரிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு. ஈமான் கொண்டு விசுவாசம் கொண்ட நிலையில் நல்லமல்கள் செய்யக்கூடியவர்கள், குர்ஆனை நம்புகிறார்கள், நம்பிக்கையும் இருக்கிறது, குர்ஆன் படி வாழவும் செய்கிறார்கள். வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல்கள் செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நல்ல அமல்கள் கையால் செய்யலாம், வாயால் செய்யலாம், உள்ளத்தால் செய்யலாம், கண்ணால் செய்யலாம். அல்லாஹுடைய படைப்பினங்களை பார்த்து சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அழகான படைப்பு, இவ்வளவு அழகான படைப்பு, நல்லவைகளை கேட்கின்றோம். வலோ அலிம் அல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும். நாளை கியாமத்துடைய நாளையில் நரகவாதிகள் அல்லாஹ்விடத்தில், நரகவாதிகள் தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் நல்லவைகளை கேட்டிருந்தால். எனவே சாலிஹான அமல் என்பது ஒரு சில அமல்கள் மட்டுமல்ல, மனிதனுடைய முழு வாழ்க்கையும் சாலிஹான அமலாக மாற்றிவிடலாம். சாப்பிடுகின்றோம், இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே சாப்பிடுகின்றோம். சாப்பிடுங்கோ, குடிங்கோ, வஷ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு, அருட்கொடைகளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே சாப்பிடுங்கோ, நன்றி தெரிவித்துக்கொண்டே சாப்பிடுங்க என்ற உங்களுக்கு சாப்பாடு மேல்மிச்சமாக இருக்கிறது. பல பகுதிகளில் சாப்பாடு இல்லாமல் மக்கள் பசியில் மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். வஷ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அப்போ உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துக்கு, அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சாலிஹான அமல் என்பது நானும் நீங்களும் கற்பனை செய்வது போன்று தொழுகைகளும் ஜகாத்தும் நோன்பும் ஹஜ்ஜும் என்று மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சில அமல்கள் மட்டுமல்ல. இவைகள் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். தொழுகை கட்டாயம். தொழுகை எப்படி கட்டாயமோ அதே மாதிரி உண்மை சொல்லுவதும் கட்டாயம், வாக்கு மீறாமிருப்பதும் கட்டாயம், குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதும் கட்டாயம், நபியினுடைய சுன்னாக்களை எடுத்து நடப்பதும் கட்டாயம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய ஏவல்கள், கட்டளைகளை பிந்தின காலத்தில் வந்த உலமாக்கள் சுன்னத் என்பதாக, வாஜிப் என்பதாக உசூல்கள், அடிப்படைகளை வைத்து பிரித்து காட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு அதில் எனக்கென்ன பர்து, எனக்கென்ன ஷரத்து, எனக்கென்ன சுன்னத்து? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லிவிட்டானா நான் செய்யத்தான் போகின்றேன். அல்லாஹ் மீது கொண்ட காதல், அல்லாஹ் மீது கொண்ட இஷ்க். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எனவே சாலிஹான அமல் என்பது நானும் நீங்களும் நினைப்பது போன்று ஒரு பாக்ஸுள்ளுக்கு போட்டு மூடப்படக்கூடிய ஒன்றல்ல. எல்லைகள் அற்ற நன்மையான கர்மங்கள் அனைத்தும் சாலிஹான அமல். அல் ஈமானு பிதுன் வ சபூன ஷுஅபா, ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகள் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அதனுடைய ஆரம்பம் அலாஹா, உயர்ந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன், வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று மனப்பூர்வமாக நம்பி செயல்படுவதும். கடைசியாக என்ன தெரியுமா? இமாத்தத்துல் அதா அனித் தரீக், பாதையோரங்களில், பாதைகளில் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருக்க கண்டால் அவைகளை எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு சொல்லுவது தான் ஈமானில் இருக்கக்கூடிய குறைந்த பகுதி என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி சொல்லும்பொழுது சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சாலிஹான அமல்கள் என்பது அது ஒரு பெரிய ஒரு விசாலமான பகுதி. எல்லா வகையான அமல்கள், விருந்தோம்பலாக இருக்கலாம், குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதாக இருக்கலாம், குழந்தைகளுடைய தர்பியாவாக இருக்கலாம், இவைகள் அனைத்தையுமே நாங்கள் படிக்க வேண்டும். அல்லாஹ் அமல் செய்வானாக. அல்லாஹ் சொல்லுகிறான், வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு
சாலிஹான அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கோ? அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அவர்களுக்கு சுவனுலோகங்கள் இருக்கிறது. சுவர்க்கம் அவர்களுக்காக வேண்டி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. உஇத்தத், அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்னலஹும், அவர்களுக்கென்றே இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கென்றே கட்டி வைத்திருக்கிறான். ஜன்னாத்தின், சுவனங்களை கட்டி வைத்திருக்கின்றான். சுவர்க்கங்கள், பல சுவர்க்கம். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதில் கீழால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு கீழே என்ன செய்து அந்த சுவர்க்க லோகத்தில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அந்த முஃமின்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு அப்படிப்பட்ட வீடுகளை அல்லாஹ் கட்டி வைத்திருக்கின்றான். சுவனலோகத்தை கட்டி வைத்திருக்கின்றான். வரக்கூடிய பாடங்களில் இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கம் எப்படி இருக்கும், சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், 1000 ஆயத்துக்களில் சுவர்க்கத்தை பற்றி பேசியிருக்கின்றான். சுவர்க்கத்துடைய பலவர்க்கம், சுவர்க்கத்துடைய பறவைகள், சுவர்க்கத்துடைய கன்னிகள், சுவர்க்கத்துடைய வீடுகள், சுவர்க்கத்துடைய ஆறுகள், சுவர்க்கத்துடைய ஆறுகள். மஸலுல் ஜன்னத்தில்லதி வஇதல் முத்தகூன். சுப்ஹானல்லாஹ். முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் எப்படி இருக்கும்? ஃபிஹா அன்ஹாரும் மின் லபனின், பாலாறு ஓடிக்கொண்டிருக்கிறது, தேனார் ஓடிக்கொண்டிருக்கிறது, தண்ணி ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். மது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட சுவர்க்கம். சுவர்க்கத்துடைய கன்னிகள் யாரு? உருபன் அத்ராபா. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா உருபன் அத்ராபா. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய வார்த்தைகள் சுவர்க்கத்துடைய கன்னிகள், சுவர்க்கத்துடைய பெண்களை பற்றி, சுவர்க்கத்தை பற்றி ஆச்சரியமான விதத்தில் குர்ஆன் சுவர்க்கத்தை பற்றி பேசியிருக்கிறது. உலமாக்கள் தனி கிதாப் எழுதியிருக்கிறாங்க சுவனலோகத்தை பற்றி. அல்லாஹுடைய வார்த்தைகளை மையப்படுத்தி, அல்லாஹுடைய கருத்து அல்லாஹ் சொன்ன விஷயங்களை மையமாக வைத்து. சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சுவர்க்கம் என்பது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகள் அதை பற்றி படிப்போம். குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தின், சுவனலோகத்தில் அவர்களுக்கு உணவளிக்கப்படும். யாருக்கு? சுவர்க்கவாதிகளுக்கு உணவளிக்கப்படும். மின் ஸமரத்தின், பலவர்க்கம். சுப்ஹானல்லாஹ். பலவர்க்கங்களை கொண்டு, பழத்தை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உணவளிப்பான். காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்ல், முந்தி இதே பழத்தைத்தானே சாப்பிட்டோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலேயும் இதே பழத்தைத்தானே சாப்பிட்டோம், இப்பேம் இதைத்தானே தாரீங்க, ஒரே மாதிரியாக இருக்குது. காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்ல், இப்போதான், இப்போ முன்னால் இதே மாதிரியான பலன்தான் எங்களுக்கு நாங்கள் சாப்பிட கொடுக்கப்பட்டது, நாங்கள் சாப்பிட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும் வத்தூபிஹி முத்தஷாபிஹா, இது வெளித்தோட்டத்தில் ஒன்றாக இருந்தாலும் சாப்பிட்டு பாருங்கள், வித்தியாசத்தை பாருங்கள். ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, சுவர்க்கத்தில் உலகத்தில் சாப்பிட 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 அதனுடைய ருசி ரசனைகள் குறைந்து கொண்டே போகும். ஆனால் சுவர்க்கத்தில் சாப்பிட 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 அதனுடைய ருசி ரசனைகள் கூடிக்கொண்டே போகும். வெளித்தோட்டத்தில் மட்டும் உங்களுக்கு ஒப்பாக உண்டாக தென்பட்டாலும் கூட சுப்ஹானல்லாஹ், சுவனலோகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்தின் ரிஸ்கா, சுவனலோகத்தில் சுவர்க்கவாதிகளுக்கு பலவர்க்கம், பலவர்க்கத்தை உணவாக ரிஸ்காக கொடுக்கப்பட்டால் அவங்க சொல்லுவாங்க, காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்ல், இதே மாதிரியான பைகள் தான் முன்னாலேயும் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம் என்று சொன்ன நேரத்தில் சொல்லப்படும் வத்தூபிஹி முத்தஷாபிஹா, இது ஒப்பாக இருந்தாலும், நீங்கள் சாப்பிட்டதை போல இருந்தாலும் சாப்பிட்டதல்ல, இது வித்தியாசமானது, சாப்பிடுங்கோ என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவர்க்கவாதிகளுடைய சாப்பாடு எப்படி இருக்கும், என்ன சாப்பிடுவாங்க, எப்படிப்பட்ட பலவர்க்கங்கள் கொண்டு வைக்கப்படும். சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை பற்றி பேசியிருக்கின்றான், கதைத்திருக்கின்றான். சுப்ஹான வலஹ்மி தைரி மிம்மா யஷ்தஹூன், நீங்கள் விரும்பக்கூடிய பறவைகளுடைய இறைச்சி உங்களுக்கு கிடைக்கும்.
பலவர்க்கங்கள், சீசனில் இல்லாத பலவர்க்கம் ஒரு நாளும் சீசன் இல்லாமல் போக மாட்டாது. எல்லா காலத்திலும் எல்லா வகையான மக்தூஆ துண்டிக்கப்படாமல் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படியான சுவனலோகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா, சுத்தமான மனைவிமார்கள், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். முஃபஸ்ஸிரீன்கள் அப்படித்தான் எழுதியிருக்கிறார்கள். இது சுப்ஹானல்லாஹ், வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா, சுத்தமான. உலகத்தில் ஒரு நாளைக்கு குளிக்காவிட்டால், 2 நாளைக்கு குளிக்காவிட்டால், முகத்தை கழுகாவிட்டால், சுத்தம் செய்யாவிட்டால், தலையை கொஞ்சம் வாரிக்கொள்ளாவிட்டால், முகத்துக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கொள்ளாவிட்டால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்துடைய பெண்கள், சுவர்க்கத்துடைய கன்னிகள், சுவர்க்கத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா. சுப்ஹானல்லாஹ். சுத்தமான மாதவிடா இருக்காது, சிறுநீர் போக மாட்டாது, டாய்லெட்டுக்கு போக வேண்டிய தேவையில்லை, எச்சி வராது. எல்லா வகையான அசுத்தங்களை விட்டும் குறைபாடுகளை விட்டும் பரிபூர்ணத்துவம் பெற்ற சுத்தமான நிலையான சுத்தம். அப்படிப்பட்ட சுத்தமான நிலையில் சுவர்க்கத்துடைய பெண்கள், சுவர்க்கத்துடைய கன்னிகள், சுவர்க்கத்துடையவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக அழகாக சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், வஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். சுவர்க்கவாதிகள், முக்மீன்கள், ஈமான் கொண்டவர்கள், விசுவாசம் கொண்டவர்கள் அந்த சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒரு போதும் அந்த இடத்தை விட்டும் நகன்று போக ஆசைப்பட மாட்டார்கள். ஏன் காரணம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவனத்தில் வைத்திருக்கின்றான், லா யபூன அன்ஹா ஹிவலா. ஒரு போதும் சுவனலோகத்தில் யாரும் அழுத்து விட்டது, அலுப்பாக இருக்கிறது, இந்த இடத்தை விட்டு வேறெங்கேயாவது போக வேண்டும் என்று ஆசைப்படவே மாட்டார்கள். ஏண்டா உலகத்தில் அப்படித்தான். உலகத்தில் எவ்வளவு தான் உயர்தகமான இடத்தில் நீங்கள் இருந்தாலும், ஒரு உயர் ரகமான வாகனத்தில் நீங்கள் வாகனித்தாலும் மனிதர்கள் கேட்பார்கள், அடுத்தது என்ன, அடுத்தது என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக ருசியான சாப்பாடு உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்டு சாப்பிடுங்கோன்னு சொன்னால் 1 முறை சாப்பிடலாம், 2 முறை சாப்பிடலாம், 3 முறை சாப்பிடலாம், 4வது முறை வேறொண்டத்தான் தேடுவீங்க, 4வது முறை வேறொண்டத்தான் தேடுவீங்க. அது அது உலகத்துடைய தன்மை அப்படித்தான், இந்த உலகம் அப்படித்தான். அதனால தான் பனு இஸ்ராயீலர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னு சல்வா விலக்கி கொடுத்தான். சுவர்க்கத்துடைய சாப்பாடு, சுவர்க்கத்துடைய சாப்பாடு சுவர்க்கத்திலிருந்து இறங்கிச்சது, சாப்பிட்டாங்க. எப்படி இருக்கும்? சுவனலோகத்தினுடைய சாப்பாடு அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டது, அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, சாப்பிட்டு கொண்டே போனாங்க. ஆனால் 2-3 நாள் ஆச்சுது, இல்லை மாற்றணும், மாற்றணும், இது வானம் அழுக்குது. லா யபூன அன்ஹா ஹிவலா உலகத்தில் கிடையாது, அது சுவர்க்கத்தில். சுவர்க்கத்தில் அலுப்பு வராது, சுவர்க்கத்தில் என்ன செய்ய மாட்டாது, இதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்க மாட்டாங்க யாரும். ஏண்டா இன்பம் கூடிக்கொண்டே போகும், இன்பம் கூடிக்கொண்டே போகும், மேலே போகும் இன்பம். உலகத்தில் சுவர்க்கத்துடைய சாப்பாட்டைத்தான் கொண்டு வந்து உலகத்தில் சாப்பிட்டாலும் அதனுடைய இன்பம் குறைந்து கொண்டு போகும், இன்பம் குறைந்து கொண்டு போகும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், சுவர்க்கவாதிகள் அந்த பனு இஸ்ராயீலர்கள் உலகத்தில் மன்னு சல்வா இறக்கப்பட்டதுக்கு பிறகும் கேட்குறாங்க, என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் கேளுங்கோ, எங்களுக்கு வெள்ளைப்பூடு, வெங்காயம், கீரை வகைகள், பருப்பு போன்றவைகள் உணவாக தரும்படியாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கோ, எங்களுக்கு இது மட்டும் சாப்பிட இயலாது என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் பின்னால் வரக்கூடிய பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம், நீங்கள் போங்க, மிஸ்ருக்கு போங்க, ஃபஇன்ன லக்கும் மா சஅல்தும் ஃபீஹா,
நீங்கள் எதெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் அந்த நூறில் இருக்குது, மிஸ்ரில் இருக்குது. நீங்கள் மிஸ்ருக்கு போய்த்து நீங்கள் மிஸ்ரில் போய்த்து பார்த்தா உங்களுக்கு அது கிடைக்கும். வைது குல்தும் யா மூசா, நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னீங்க, லன் நஸ்பிர் அலா தஆமின் வாஹிதின், நாங்கள் இந்த சுவர்க்கத்துடைய சாப்பாடு ஒன்றில் மட்டும் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ருசி காண முடியாது, எங்களுக்கு அலுப்பாக இருக்கிறது. ஃபதுஉ லனா ரப்பக யுக்ரிஜ் லனா மிம்மா தும்பித்துல் அர்து மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஇஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير. சுப்ஹானல்லாஹ். கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளவு அழகான சுவர்க்கத்துடைய சாப்பாட்டை விட்டு விட்டு இந்த சாப்பாட்டை கேட்குறீங்களான்னு கேட்டாங்க. உலகம் அப்படிப்பட்டதுதான், உலகம் அப்படிப்பட்டதுதான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வெற்றி நிரந்தரமானதல்ல, உலகத்துடைய தோல்வியும் நிரந்தரமானதல்ல. வெற்றிக்கு பிறகு தோல்வியும் இருக்கிறது, தோல்விக்கு பிறகு வெற்றியும் இருக்கிறது. முயற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உலகத்தில் அலுப்பு வந்துவிடும், உலகத்தில் அலுப்பு வந்துவிடும். எனவே தான் ஒரு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட சுவர்க்கத்துக்குரிய சொந்தக்காரர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. வஹும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த சுவர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான். இன்னல்லாஹ லா யஸ்தஹீ அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்களுக்கு முன்னால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاعت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون أو كسيب من السماء فيه ظلمات ورعد. 2-3 ஓமானங்களை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு நேர்வழியையும் நேர்வழிக்கு முரணான வழிகேட்டையும் அல்லாஹ் எங்களுக்கு விவரித்தான். இந்த முந்தின ஆயத்துக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட முறையில் வழிகேட்டை பற்றி எங்களுக்கு விவரித்தான். இன்னும் சில ஆயத்துக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிலந்தி வலையை பற்றி சொல்லியும் எங்களுக்கு என்ன செய்கின்றான், மசல் அதாவது அவருடைய வீடுகளுக்கு உதாரணம் கமசலில் அன்கபூத், சிலந்தி வலையை போல் என்று சொல்லி சிலந்தியை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கின்றான். எறும்பை பற்றியும் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். இப்படிப்பட்ட விடயங்களை பற்றியெல்லாம் அல்லாஹ் பேசினதை பார்த்துவிட்டு சொன்னதை பார்த்துவிட்டு யூதர்கள் குறை சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லட்டி ஏதாவது குறை சொல்லணும் தானே. குறை சொல்லுவதற்கு ஏதும் இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு குறையை தேடி சொல்லணும். அப்போ என்ன தெரியுமா குறை பிடிச்சாங்க, என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிலந்தியையும் எறும்பையும் இந்த தேனியையும் இப்படிப்பட்ட அற்பமான படைப்பினங்களை ஓமானமாக சொல்லுகின்றான். அது ஒரு குர்ஆனில் இருக்க முடியுமா? இது அல்லாஹுடைய கலாமாக இருக்க முடியுமா? அப்படிப்பட்டவைகள் உதாரணமாக சொல்லக்கூடியவன் அல்லாவாக இருப்பானா? இவ்வளவு பெரிய உதாரணங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது தேனியை பற்றி சொல்லணுமா, சிலந்தி வலையை பற்றி சொல்லணுமா என்று சொல்லி எல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். அந்த கட்டத்தில் தான் இந்த ஆயத்துக்கள் இறங்குகிறது. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், லா யஸ்தஹி, ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டான், ஐயதுரிப மஸலன், ஒரு உதாரணம் சொல்லுவதற்கு, உதாரணங்களை எடுத்து காட்டுவதற்கு, மா பஊதத்தன், எந்த ஒரு உதாரணமாக இருந்தாலும் சரி, அது கொசுவாக இருக்கட்டுமே, ஃபமா ஃபௌகஹா, அல்ல அந்த கொசுவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுமே, எந்த ஒன்றையும் ஓமானமாக சொல்லி உண்மையை உங்களுக்கு விளங்கப்படுத்த அல்லாஹ் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான். எனவே யாரும் நினச்சிக்கொள்ளவான குர்ஆனில் எறும்பை பற்றி இருக்கிறது, குர்ஆனில் சிலந்தியை பற்றி இருக்கிறது, குர்ஆனில் தேனியை பற்றி இருக்கிறது, குர்ஆனில் நாயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எனவே இப்படிப்பட்ட சின்ன 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 பிராணிகளை சொல்லித்தான் குர்ஆனுடைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி யாரும் ஒன்று நினைச்சவானம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இந்த ஓமானங்களை சொல்லி எந்த வெட்கமும் இல்லாமல், எந்த வெட்கப்பட வேண்டிய தேவையும் அவனுக்கு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு நேர்வழியை சொல்ல வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னல்லாஹ லா யஸ்தஹி, அல்லாஹ் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டான். எதுக்கு? ஐயதுரிப மஸலன், ஓமானம் சொல்லுவதற்கு, ஓமானங்களை ஓமானமாக எடுத்து காட்டுவதற்கு. அது எப்படிப்பட்டது? பஊதத்தன், கொசுவாக இருக்கட்டுமே, அல்லது அதைவிட பெரிதாக இருக்கட்டுமே, எதையுமே எதை சொல்லியாவது உங்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்,
என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு உண்மையை உண்மையாக விளங்கப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய நோக்கமல்லாமல் எதையும் உதாரணமாக ஓமானமாக அவன் சொல்லுவான் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் ஃபஅம்மல்லதீன ஆமனூ, யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ, இது அல்லாஹ்வுடைய கலாம், இது அல்லாஹ்வுடைய பேச்சு, இதில் என்ன இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை, அது அல்லாஹ்வுடையதாக இருந்தால் ஃபஅம்மல்லதீன ஆமனூ ஃபயஅலமூன, அவர்களுக்கு தெரியும், அன்றும் தெரியும், இன்றும் தெரியும், இதற்கு பிறகும் தெரியும், அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட ஒரு உண்மையான வேத நூல் என்பது அவர்களுக்கு என்றுமே தெரியும். சுப்ஹானல்லாஹ். ஈமான் இல்லாமல் இந்த குர்ஆனை படிக்க முடியாது. ஈமான் இல்லாமல் இந்த குர்ஆனை விளங்க முடியாது. ஈமான் இல்லாமல் இந்த குர்ஆனில் மேலே போக முடியாது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான் ஃபஅம்மல்லதீன ஆமனு, யாருக்கெல்லாம் ஈமான் இருக்கிறதோ, விசுவாசம் இருக்கிறதோ, நம்பிக்கை இருக்கிறதோ, மௌத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இப்படியான விசுவாசங்களை யார் கொண்டிருப்பார்களோ ஃபயஅலமூன, அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம் வஅம்மல்லதீன கஃபரு, யாரெல்லாம் நிராகரிப்பு செய்து விட்டார்களோ, நிராகரித்து கொண்டே இருக்கிறார்களோ, சந்தேகத்தில் வாழுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் ஃபயகூலூன, அவங்க தான் கேட்பாங்க, இன்றைக்கும் கேட்பாங்க, நாளைக்கும் கேட்பாங்க, அன்றைக்கும் கேட்டாங்க. ஃபயகூலூன, அவங்க தான் சொல்லுவாங்க, மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலன், இந்த உபமானங்களை காட்டி அல்லாஹ் என்ன நாடுகிறான்? இந்த எறும்பையும் இந்த தேனியையும் இந்த சிலந்தியையும் இந்த கொசுவையும் உதாரணமாக காட்டி அல்லாஹ் என்ன நாடுகிறான்? எதை பற்றி அல்லாஹ் சொல்ல போகிறான்? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அகிலத்தாருடைய இறைவன், அகிலத்தாருடைய ரப்பு, அவன் இப்படிப்பட்டவைகளை ஓமானமாக சொல்ல வேண்டுமா? மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலன், இவைகளை ஓமானமாக சொல்லி அல்லாஹ் என்ன நாடுகிறான் என்று அவர்கள் கேட்பார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், யுதில்லு பிஹி கஸீரம் வயஹ்தி பிஹி கஸீரா, இந்த ஓமானங்களின் ஊடாக அநேகமான மக்களுக்கு வழிகேடும் கிடைக்கிறது, அதே போல் அதிகமான மக்களுக்கு நேர்வழியும் கிடைக்கிறது. யாரிடத்தில் ஈமான் இருக்குமோ அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும், யாரிடத்தில் ஈமான் இல்லையோ அவர்களுக்கு வழிகேடு கிடைக்கும். குர்ஆனை கொண்டு நேர்வழி பெற வேண்டுமா? ஈமானை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். யுதில்லு பிஹி கஸீரம் வயஹ்தி பிஹி கஸீரா, இந்த குர்ஆனை கொண்டு, ஓமானங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கு நேர்வழி கிடைக்கிறது, ஈமான் இல்லாதவர்களுக்கு, நிராகரிப்போர்களுக்கு வழிகேடு கிடைக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகூன். அல்லாஹு அக்பர். இதை கொண்டு, இந்த குர்ஆனை கொண்டு, இந்த ஓமானங்களை கொண்டு யாருக்கு தெரியுமா வழிகேடு நசீபாகும்? பாவிகளுக்குத்தான் வழிகேடு நசீபாகும். பாவத்தில் மூழ்கி, பாவத்தில் இருந்து கொண்டு விடுபடாமல் தொடர்ச்சியாக அந்த பாவத்தையே தண்ட வாழ்க்கையாக ஆக்கிக்கொண்டு, சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தீயவர்களை தவிர மற்றோரையும் இதை கொண்டு அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழிகெடுத்து விடுவான். வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகூன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தீயவர்களாக இடக்கூடாது. பாவத்திலேயே கரைந்து போய்விட்டோம். பாவமே வாழ்க்கையாக மாறிவிட்டது. மதுவே வாழ்க்கையாக மாறிவிட்டது. மங்கையர்களே வாழ்க்கையாக மாறிவிட்டது. புறம் பேசுவதே வாழ்க்கையாக மாறிவிட்டது. பிறருடைய குறைகளை தேடுவதே வாழ்க்கையாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஃபாஸிகீன்களுக்கு, அப்படிப்பட்ட பாவிகளுக்கு வமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாஸிகீன், ஃபாஸிகீன்களுக்கு அன்றி இதில் வழிகேடு கிடையாது. அவர்களுக்குத்தான் வழிகேடு. தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும், தன்னை ஒரு கணம் பரிசீலனை செய்து நல்லவனாக்கி கொள்ள வேண்டும் என்று யாருக்கு ஒரு முனைப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக நேர்வழி கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்களினூடாக தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக, நல்லருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.